90லாம் இருக்காது, ஒரு 80 கிட்ட இருக்கும். 90 தானா? 90 தானா? ஆமா, கரெக்டா சொல்லிட்டேனா? அப்ப தாத்தா அப்ப அந்த காலத்து ஆளுலாம். ஆமா, அப்ப எலும்பெல்லாம் வலுத்து போயிருக்கும். 90 வயசுல எப்படி கம்பீரமா இருக்கான்னு பாருங்க. அதான் அந்த காலத்து சாப்பாடு சௌரியங்களே. ஆமா, அந்த காலம் சாப்பிட்டா சோள கஞ்சி. ஆமா, அப்ப நல்ல சாப்பாடு சௌரியம் தான் அப்படி இருக்கு. ஆளெல்லாம் விரவு கம்பா. ஆமா, இப்ப அப்படி இருக்க முடியாதுல. அப்ப இதை விட 2 மடங்கு வயசு. ஆமா ஆமா, அதெல்லாம் இருந்து நம்ம என்ன செய்ய போகுது? போது இதுகளையே பழுத்துதரும்படி அடிக்க சொன்னார். ஆமா, உடனே வள்ளுவர் ஒரு வெள்ளை யானை மீது அமர்ந்திருந்து கொண்டு ஆமா கையில ஒரு ஒத்த முரசு எடுத்து பூலோகத்துல வந்து ஒரு தட்டு தான் தட்டினாரு. இதை நாரதர் பார்த்தார். வள்ளுவருக்கு கோபம் வரணும் வந்தா தானே சாபம் கொடுப்பாரு. அவன் கோபம் வரணும்னா என்ன செய்யணும்? ஏ தம்பி, ஏடா வாயா, அப்படி சில பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துட்டான். ஓடியா ஓடியா ஓடியா, நல்ல பிள்ளை வா. வந்துட்டேன்னா வந்துரு, ஒரு 2-3 கல்லு பிறகிட்டு வா, சீக்கிரம் பிறகிட்டு வா. ஆமா, சிறுவர்களை அழைத்தார். ஆமா தம்பி தம்பி, அந்த ஒரு ஆளு யானையில உட்கார்ந்து டொக்கு டொக்கு டொக்குன்னு அடிக்காரு பாத்தியா? ஒரு கோட்டிக்காரன் கிறுக்கு. அவர் ஒரு கோட்டிக்காரரு. ஆமா, ஒரு லூசு கிறுக்க, ஒரு கிறுக்கு. ஆமா, இவர் மேல கரெக்டா கொண்டு வந்துட்டான். இவர் மேல எரிஞ்சு 10 அவன் எரிவான். அவன் யாருதான்? அவன் என்ன எரிவான்? ஓமா மாமா, மாமோ எங்க இருந்தாலும் எச்சரிக்கையா இருந்துக்கோங்க. பிள்ளைகள் நான் என்ன சொன்னாலும் கேட்க ஆரம்பிச்சிடுது பார்த்துக்கோங்க. அவன் வந்த வேகத்துல எரிய பார்த்தா படக்கணும் புடுங்கிட்டியல. அப்படி சிறுவர்கள் கல்லும் கட்டியும் கொண்டு எரிய ஆரம்பித்தார்கள். சொன்னதை சொல்லும் கிளிப்பிள்ளைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதே மாதிரி சிறுவர்கள் எல்லாம் வள்ளுவர் மீது கல்லும் கட்டி எரிய ஆரம்பித்த போது வள்ளுவருக்கு வேதனை தாங்காம ஆண்டவன் சொன்ன சொல்லை மாத்தி மாத்தி அடித்தார். பகவான் எப்படி அடிக்க சொன்னாரு? பூ இருக்கா, பிஞ்சு இருக்கா, காய் இருக்கா, கனி இருக்கா. அதற்கு மாறாக வள்ளுவரோ தன்னையே மறந்து பூதீர பிஞ்சூதீர காய் உதிர கனி உதிர உருக நல்ல உருக வென்று ஐயா உருக வென்று பறையோசை அடிப்பாரா ஐயா உருக வென்று அடிப்பாரா. பூ உதிர, பிஞ்சு உதிர, காய் உதிர, கனி உதிர அடக போகுது. அப்படி உருக உருக என்று அடித்த போது பூவுல போகுது, பிஞ்சில போகுது, காயில போகுது, கனியில போகுது, பியாதியில போகுது. அப்ப நோய் கிடையாதுல. அந்த காலம் சாவுல அப்படித்தானே. அப்ப ஒரே நோய் கால்ரா மட்டும்தான். இப்ப சுகர் வருதுங்க, பிரஷர் வருதுங்க, ஹார்ட் அட்டாக் வருதுங்க, என்னமலாமோ நோய் சொல்லுதாங்க பாத்துக்கோங்க. டாக்டர் ஒரு வேளைக்கு மேல சோறு சாப்பிட கூடாது, நாக்குக்குள்ளே நுழைய மாட்டுக்கு. ஆமா, இப்ப உள்ள நோய் அப்ப வந்து ஒரே ஒரு நோய் தான், அது மட்டும்தான். ஆமா, அப்படி அடைக்க படைக்க மாண்ட போது மேல தெருவுல பெரியாத்தா போனா கீழே தெருவுல சின்னாத்தாலும் சேர்ந்து போறா. ஊருக்குள்ள பொறணி கடுமையா பேசுவா. செலவா ஒருத்தி பேழன அவளை கொண்டு போக விட மாட்டான். 2 பேரும் சேர்ந்துல பொறணி பேசுவா. ஐயா மணவட மாப்பிளையும் மாண்டு போறாரு. மாப்பிளை மட்டுமா போறாரு? அடைக்க படைக்க அத்தனையும் திடீர்னு மாண்ட உடனே எரிக்கவா பிதைக்கவான்னு தெரியல. அறியாத வண்ணம் தெரியாத காலம். ஏத்து மந்தாண்டு செத்தா தானே சுடுகாடு என்னன்னு தெரியும். ஆமா, திடீர்னு அத்தனையும் ஜோலி முடிஞ்சு போச்சு, மாண்டு மடிந்து போச்சு. இதுகளெல்லாம் இறந்த பிணங்களை மையம் என்று அழைப்பார்கள். ஆமா, இந்த மையங்களை ஊருக்கு கிழக்க ஈசானிய மூலையில ஆமா இறந்த பிணங்களை கொண்டு வந்து குமிச்சதுனாலதான் சரி மையங்களை குமிச்சு போட்டதுனால மையான களம்னு அதுக்கு பேரு. அதுக்கு பேரு மையான களம். அவன் பூமாதேவிக்கு முதல் இருந்த
உயிர் சுமைகளை விட 2 மடங்கு கூடி போச்சு. சமம் வந்து கடுமையா ஒரு ஆளுக்கு உடம்புக்கு சரியில்லை அப்படின்னா ஒத்தையில கொண்டு போய் தூக்கி அந்த ஆஸ்பத்திரியில போட்டுருவாங்க, ரொம்ப கணக்க மாட்டாங்க. தோல்ல தூக்கிட்டு போயிருவான். இறந்துட்டாங்கன்னா ஏமங்காலம் தூதம் உட்கார்ந்து கணம் ரொம்ப இருக்குமாமியா. அந்த ஏமன் காலம் தூதம் வந்து மேலே ஏறி இருந்துக்கிடுவாங்க. அதனால பூமாதேவிக்கு முதல் இருந்த சுமையை விட 2 மடங்கு அதிகமாகி போச்சு. அவளால சுமக்க முடியல. ஆண்டவனை கண்டு ஆமையா ஆண்டவா சிவபெருமாளே, ஆமோ உலகம் என்று இருந்தா உயிர் சுமைகளை குறைக்க சொன்ன எனக்கு ஆமா இவன் பிணச்சுமை அதிகமாகி போச்சு. எங்க பார்த்தாலும் சவக்கிழமா இருக்கின்றது. பிணச்சுமைய கொஞ்சம் நீங்க குறைக்கணும் இறைவா, ஆண்டவா இறைவா அப்படின்னு தானே வரம் கேட்டேன். ஆமா இப்ப என்னால பிணச்சுமைய தாங்க முடியல. ஆமோ ஏ பூமாதேவி, பூமாதேவி உன்னுடைய பிணச்சுமைகளை நானே குறைக்கேன். என் பிணச்சவை எப்ப குறைப்பிய? எந்த நாளையில நீங்க எப்படி குறைப்பிய? எப்ப குறைப்பியா? நாளான நாள் நல்ல ஆவணி முதல் வெள்ளிக்கிழமையில இந்த உருதமா ஆட வாசலில கீழ பிள்ளையார் குளம் செலிய நல்லூருக்கு ஊடே இருக்கும் உதிரமாட சுவாமியுடைய வாசல்ல ஏ பார்வதி, ஏ அம்மா பூமாதேவி, ஆமா நாளான நாள் நல்ல வெள்ளிக்கிழமை சாம நடுச்சாம சதி சாம வேளையில குலுங்காத சாமத்தில பிள்ளையாக பிறக்க போறேன், பிறக்க போறேன். பிணச்சுமைய உனக்கு குறைச்சுட்டாரா, பிறக்க போறா. எம்ம மதளையாக பிறக்க போறா. ஓ மாயான சுருதிய சுடலையாக பிறக்க போறேன், பிறக்க போறேன். கொஞ்சுடுகாட காத்துட்டாரா, பிறக்க போறா. நானே பிள்ளையா பிறந்து உன் பிணச்சுமைய குறைக்கணும்னு சொன்னார்ல. ஆமா இத பார்வதி பக்கத்துல இருந்து ஒட்டுக்கட்டுக்கு நிக்கா. ஹலோ, கணவன் மனைவிக்கு சண்டை வந்ததுன்னா ஆமா பொம்பளைய புருஷன் பின்னால ஒட்டுக்கட்டுக்கு நிப்பா, அடுத்தவள்கிட்ட பேச விட மாட்டா, பேச சம்மதிக்க மாட்டா. அவர் மதனிய கூப்பிட்டு மைனி மைனி உங்க தங்கச்சியை சண்டை பிடிங்க, நீங்க சண்டை பிடிங்க வாடா. சோறு பொங்கி 1 வாரம் ஆச்சும்பாரு. என்ன சாப்பிடவே சொல்லல. அவர் அங்கிட்டு போனது இவ கூப்பிட, ஏக்கா ஏக்கா இங்க வா, இங்க வா. என்ன சொன்னாரு அவர் வாங்கிட்ட? என் புரிஞ்ச வாண்ட என்ன சொன்னாரு அப்படின்னு கேப்பா. என் வீட்டுக்கு சாப்பிட வரட்டுமான்னு கேட்டாரு. அப்ப ஒட்டு கேட்க போது கேக்கா இல்லாட்ட கேப்பாளா? கேட்க மாட்டா. அப்ப நீ வீட்டுக்கு சாப்பிட வரட்டுமான்னு கேட்டாரா? ஏடு ஆறாமணி யா ஆத்தா நான் போய் ஒலைய வைக்கணும்ன்றவா, நான் போய் ஒலைய வைக்கணும்னுவா. பயந்து வா. உன் வீட்டுக்கு சாப்பிட விட்டு சொன்ன உடனே போய் ஒலைய வச்சிருவா. ஏமனா புரிஞ்ச 1 வாரம் சாப்பிட்டு நம்ம வீட்டில் ஒலை வைக்கல, அப்ப போய் சாப்பிட்டாலும் சாப்பிடுவாருன்னு சொல்லி அப்பவே அந்த அடுப்பை கூட்டுவா, ஒலை வச்சிருவாள். அதே மாதிரி பார்வதா தேவி ஆண்டவன் பகவானுக்கு செய்த பாவத்தை தீர்க்க ஒரு குழந்தை வேணும்னு கேட்டமே, பகவான் நம்மளுக்கு இல்லைன்ட்டார. பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்து பிணச்சுமைய குறைக்கணும்னு சொல்லுதாரு. இவரை சும்மா விடக்கூடாது. இவர் எங்கெங்கு பிறந்தாலும் அங்கங்க போய் நம்மளும் பிறக்கணும். ஏ ஆண்டவா, செய்த பாவத்தை தீர்க்க நான் பிள்ளை வரேன் கேட்டேன், நீங்க இல்ல நெட்டியல. பூமாதேவிக்கு பிள்ளையா பிறந்து பிணச்சுமைய குறைக்கணும்னு சொன்ன உம்மை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க எங்கெங்கு பிறந்தாலும் அங்கெங்கே வந்து நானும் பிறப்பேன் ஐயா. பிள்ளையாக நீங்க பிறந்தீரா, பேச்சியாக வந்து மதளையாக பிறந்திரானா, மாயான பேச்சியா சுடலையாக பிறந்திரானா, நீங்க பிறந்திரானா, சுடல மாடத்தியா நான் பிறப்பேன். பிறந்திரானா நீங்க பிள்ளையா பிறந்தா பேச்சியா
மாயான பேசியா நான் பிறப்பேன். நம்ம ஐயான பேச்சிய மாலை வந்து நீங்க சொடலையா பிறந்தா சொல்ல மாடத்தி. சொல்ல மாடத்தி இருக்கல. ஆமா, இருளப்பம்மன் இருந்தா இருளா இருக்கணும்ல. ஏக்கா சொல்ல மாடத்தி அக்கா. சொல்ல மாடமன் இருந்தா சொல்ல மாடத்தி இருக்கணும். ஆமா, அப்பந்தான் அந்த சாமிக்கு அருள் வரும். தலவான் இருந்தா தலவா மாடத்தியமா இருப்பா பக்கத்துல. துணைக்கு ஆளு வேணுங்களா? சொல்ல மாடானா பிறந்து வந்தீரானா? நான் சொல்ல மாடத்தியா பிறப்பேன். சாயண்டுக்காருக்கு நான் துணைக்கு வரேன். நான் வல்லன பாட்டு எவுமா போடாது. நிம்மதியா இருப்போம். இனியாஸ்ரீ அதோடு பாடும் எனக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்தவர்கள் இந்த உதரமாடசாமி வாசல்ல பணம் கொடுத்து என்னைய பாராட்டிய சீமாட்டி தாய் குலத்தின் தங்கம் ஆதர்குலம் மாணிக்கம் இனியாஸ்ரீ குட்டீஸ் அவர்கள் அன்பு கரத்தினாலே ஆமா எனக்கு 101 ரூபாயை 101 லட்சமாக 1 கோடி ரூபாய் கொண்டு வந்து எனக்கு அன்பளிப்பு செய்து ஆதரித்துள்ளார்கள். அம்மையா இனியாஸ்ரீ அண்ணார்கள் குடும்ப குல கோத்திரம் எல்லாம் வாழ வேணும் சாமி, வளர வேணும், வளர வேணும் என்றென்றைக்கோ வேணும். சாமி 1 10 100 கோடி உயரணம கைலை போல சென்ற இடங்கள் எல்லாம் செழித்து வாங்கி தொட்டில் குழந்தை முதல் கட்டில் கிழவர் வரை சுடலையுட அருளாலே வாழையடி வாழையாக வளர வேணும். கையிலே போக அப்படி ஆதிசத்து பார்வதியா அரணாரிடம் சொன்ன போது ஆண்டவா பகவானே பரம்பொருளே நீங்க மதலையா பிறந்த நான் மாயான பேச்சியா பிறப்பேன். பிறந்து வருவேன். சுடலையா பிறந்தா சுடல மாடத்தியா நான் பிறப்பேன் ஐயா. ஆமா, உனக்கு குழந்தை வேணும்னு கேக்கியே, எப்படி பிள்ளை வேணும்? எண்ணி 8 நாளைக்குள்ள எனக்கு வேணும். எனக்கு எண்ணி 8 நாளைக்குள்ள. ஆமையா. ஏ பார்வதி, என்ன ஒரு குழந்தை வேணும்னா 10 திங்கள் 300 நாள் 40 வாரம் ஆனாதான். காப்பி வந்தாச்சா? 10 மாதம் சென்றதுக்கு அப்பால் தான் அம்மா ஒரு குழந்தைய பார்க்க முடியும். ஆமா, நீ எண்ணி 8 நாளைக்குள்ள குழந்தை கேக்கிய, எப்படி கொடுக்க? ஆண்டவனே பகவான், ஆண்டவனே பகவான் ஆதிசக்தி வார்த்தைகள் எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை கணவன் இல்லா கை குழந்த கடவுளே புருஷன் இல்லா புத்திரன் பூமானே ஆளன் இல்லா ஆண் குழந்த ஆளன் இல்லா ஆண்டவரே அங்கே பார்வதியும் கேட்ட போது பகவானும் எது சொல்வா? அம்மா அம்மா பார்வதி எண்ணி 8 நாளைக்குள்ள ஏந்தும் பிள்ளை வேணும். பூலோக மக்கள் பிள்ளைக்காக எப்படி தவம் இருக்கிறார்களோ அதே மாதிரி நீயும் தவம் இருக்கணும். எப்படி தவம் இருக்கணும்? கைலாச வாசலில வடக்கு வாச கோட்டை 1000 மண்டபம் 32 தங்கத்தோண முன்னா மணி விளக்கு பக்கத்தில சுடர் விளக்கு எரியுதம்மா. மணி விளக்கு முன்னா மண்டியது போடணும், மடியேந்தி நிக்கணும். மடியேந்தி நின்னையா
உன்னுடைய முந்தி மூன்று போரி முத்து போர் மூல மூலன்னு சேர்த்து பிடித்தையா சிசுவு வந்து ஊட்டி நீயும் குழந்தை வந்து பிறக்கும் அம்மா அந்த பகவானும் சொன்ன போது சொன்ன ஆதிசக்தி பார்வதியா அப்படியாட்டும் என்று நாளான நாளையில நல்ல வெள்ளிக்கிழமையில சத்தியமா பார்வதியா கைலாசம் தன்னாதிலே வடக்கு வாச கோட்டையில ஆயிரங்கள் மண்டபத்தில் 32ஆம் துணருக்கு தங்கத்துண முன்னால அவன் மணி விளக்கு பக்கத்தில சாந்து கொண்டு தரமெழுகி தரமோழுகு சந்தனத்தால் போட்டு கோலம் போட்டு பாலால தரமெழுகி நீரால கோலம் போட்டு பாவால தரமெழுகி தரமோழுகு தரை மேழுகி மஞ்சளா போட்டா கோலம் போட்டா அவரும் கோலம் போட்ட இடம் அதில வாழைகளை விரித்து ஒரு நாயகரதான் பிடித்து நிறநாளி நிறமறக்க எச்சனை தேங்காய் பள்ளம் தீபங்களை ஏற்றி வைத்து அவ கோலம் போட்ட இடம் அதில மண்டியதும் ஓடுதாள மடியேந்தி அணிப்பாளா அவ மடியேந்தி போதே ஆண்டவன் சிவபெருமாள் வண்டு போல் வடிவத்தை கொண்டு தூண்டாத மணி விளக்க ஐயா மணி விளக்கு தூண்டுவாராம் மணி விளக்கா அப்படி மணி விளக்கு தூண்டும் போது பார்வதியால் முந்தி மூன்று போரி முழு முழுனே வந்து சேர்த்து மெல்லவா சேர்ந்து உருளுதையா கூட்டி அவள் குலவி கல்லா படியதைத்தான் பாப்பாளா பார்வதியா மாமுண்டம் போல உருளுதையா பாப்பாளா உருளுதையா அவ பிள்ளை என்று பார்க்கும் போது முண்டமா குழந்தை என்று பார்க்கும் போது உளவி கல்லா உருளுதையா பார்க்கும் போது கையும் இல்ல காலும் இல்ல கண்ணு மூக்கு இல்ல வாயும் இல்ல
மூக்கும் இல்ல மொழியும் இல்ல மொழியும் இல்ல மொழியும் இல்ல குண்டம் போல ஒழுதையா மொழியும் இல்ல அப்படி முண்டம் போல உருளும் போது முக்கனியா பார்வதியா பகவான் பக்கம் ஓடி வந்து ஆண்டவா பகவானே அநியாயம் பண்ணலாமா பிள்ளை வரம் கேட்டதற்கு சாமுண்டத்தை கொடுக்கலாமா மதலை வரா மாமுண்டத்தை குழந்த வரம் கேட்டதற்கு கொலவிக்கல்ல கையும் இல்ல கண்ணு மூக்கு வாயும் இல்ல ஆண்டவா மூக்கும் இல்ல மூக்கும் இல்ல குழந்தை முண்டம் போல முண்டம் போல ஐயா உயிர் கொடுக்க வேணும் ஐயா உச்ச சிவன் பகவானே ஏ பார்வதி குழந்தை கேட்கும் போது நீ எப்படி கேட்ட கணவன் இல்லாத கை குழந்தை புருஷனே இல்லாத புத்திரன் ஆளனே இல்லாத ஆண் குழந்தை அதுவும் 8 நாளைக்குள்ள 10 மாதம் சென்று பிறக்கும் பிள்ளைய அரையும் குறையுமா இருக்க 10 மாதம் கழிச்சு பிறக்கும் போதே பிள்ளை விளையலன்னு சொல்லி கரண்ட்ல கொண்டு வச்சுக்கிட்டாங்க அதனால புருஷன் இல்ல புத்திரவாக்கி இப்படித்தான் இருக்கும் 8 நாளைக்குள்ள கிடைச்ச பிள்ளை அப்படித்தானே இருப்பான் ஆண்டவா ஒரு மனுஷங்க வந்து பிள்ளைய கொடுனா நான் என்ன இந்த குலவிகளையா கொடுக்க முடியும் ஊதி வச்ச பலூனா எது எங்க இருக்கணுமோ அது சுத்தமா இல்லையே குழந்தை பிறந்த குழந்தைக்கு கை கிடையாது கால் கிடையாது தாளக்கார மாதிரி மொட்டு முழுக்குன்னு இருக்க மூக்கு கிடையாது மொழி கிடையாது தாளக்காருக்கு தலை மட்டும் இல்லாம இருந்தா எப்படி இருக்கும் குலுக்க இருக்குல்ல குலுக்க 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 மாதிரி இருக்கும் குலுக்க குதுலு குலுக்கையா குதுலு குலுக்க மாதிரி இல்ல குதுலு மாதிரி இருக்கும் அது மாதிரி குழந்தையானது முண்டமா உருளுது அதனால இந்த குழந்தைக்கு உயிர் கொடுக்க வேண்டும் இறைவா ஆண்டவா இறைவா ஆண்டவன் பார்த்தார் உயிர் கொடுக்கணுமானா உருப்பிடிக்கணும் நம்மளால முடியாது உருப்பிடிக்கணுமானா யாரை அழைக்கலாம் நாமுகம் பிரமன் அழைத்து பிரமனை வரவழைத்து பிடித்தார் பிரம்மதேவா ஐயா உயிர் கொடுத்தார் பெருமா காலு கையை தான் படைத்து கண்ணு மூக்கு செவி படைத்து உயிர் கொடுத்த உச்ச மூன்று குழந்தையாது அது கைய கால உதறுதையா கண் உருட்டிய கூதையா கூவா நல்ல கூவா என்று ஐயா கூவா என்று அப்படி கூவா நல்ல கூவா என்று குரலோசம் போடும் போது கோமதியா பார்வதியா பிள்ளை சத்தங்காதில் கேட்டு அவ அள்ளி அரவணைத்தா அவளோடு முத்தமிட்டு சேர்த்து எடுப்பாளா செவிட்டோடு முத்தமிட்டு குவாரி எடுப்பாளா கோடி லட்சம் முத்தமிட்டு குழந்தைய அள்ளி அரவணைத்தா ஆவலோடு முத்தமிட்டா பார்வதா தேவிக்கு பச்சை நரம்போடி பாலமர்தம் சுரக்க வலது கொங்க பால் கொடுத்தா வளர மாட்டான் இடது கொங்க பால் கொடுத்தா ஈடேற மாட்டான் காராம்பசு கால் வரும் காராம்பசு பால் கறந்து
சேனையா ஊட்டுவா சேனையா காராம்பசுவின் பால் கறந்து கண்மணிக்கு சேனையாக ஊட்டுகின்றார்கள். ஊட்டி வளர்த்தா உடம்பெல்லாம் நெய்யுருக, தேத்தி வளர்த்தா செல்ல மகனாகிய தேகமெல்லாம் நெய்யுருக. குழந்தைக்கு உயிரை கொடுத்து 16ஆம் நாளையிலே 16 நாள் கழித்து பேராமம் கொடுக்க வேண்டும் என்று ஆண்டவன் பிள்ளையா பிறந்தா பார்வதி பேச்சியா பிறப்பம்னு சொன்னா இல்லையா? ஆகையினாலே முதல் பொறியிலே பிறந்த குழந்தைய பெண்ணாக பிறவி செய்தார்கள். கட்ட பேச்சிவா நெட்ட பேச்சியா நெட்ட பேச்சிய காட்டுவன பேச்சி நெட்ட பேச்சியா இவரும் மனைவிலகில் பிறந்த மாயாண்டி சுடர் ஒளிவில் வந்து பிறந்ததால சுடல ஈசனப்பா நீ முண்டம் போல உருண்டதாலே முண்டன் சுடரை உருண்டதால சுடல உண்டோ உங்க மாயாண்டி சுடலையைத்தான் சத்தியான பார்வதியா மாணிக்க தொட்டில் கட்டி பொண்ணு வெள்ளி ஆசனத்தில் மகனை உறங்க வைத்து தாலாட்டி மாயாண்டி சுடலையை சுடலையா ஓராட்டி தலை மகனை வளர்த்து வருகின்றார். மாயாண்டி சுடலையத்தான் செஞ்சுடலை சிவன் பகவான் அப்படி பார்வதாதேவி மாயாண்டி சுடலைய மாயாண்டி முண்ட சுவாமியா மாணிக்க தொட்டிலை கட்டி மரகத பொண்ணு வெள்ளி ஆசனத்திலே மகனை உறங்க வைத்து அன்னைக்கு என்ன கிழமை பிள்ளை பக்கமே நின்னா பகவான் கோபப்படுவார் இல்லையா? ஆமா. பார்வதாதேவி பகவான் அருகிலே வந்தா அன்னைக்கு நாளான நாளு நல்ல வெள்ளிக்கிழமை சாமன் அடிச்சாமோ சதி சாம வேலை ஏம சாம நேரம் இலை குலுங்காச்சாமோ மாயானம் தன்னதில மாயான பேச்சு அம்மா மகனை அழைக்கா சுடல எப்ப நீ அசந்து போறங்கலாமா கைலாசம் தன்னதில தாய்ப்பால் குடித்தையா தன் வயிறோ நிறையாது மாதாபாலு மணிக்குடலும் அம்மா பாலு அப்பா அடி வயிறும் அடி வயிறும் என் மகனே மாயாண்டி மாயானந்தன் நதியில மாண்டபன வெகுதி பிள்ளைவன கிளமதியில சித்தபன சுடுகாடு தன் நதியில சுட்டபன வெகுதி என் மகனே மாயாண்டி இடுகாடு தன் நதியில இடுகாடு இறந்தவன அம்பே எப்பனி மாயான வந்த யானா மாண்டவன
செத்தவனம் தின்றிடலாம் மணிக்குடலை நிறைச்சிடலாம் பிள்ளைவனம் வந்த செத்தவனம் தின்றிடலாம் உடலை நிறைச்சிடலாம் வேலையத வருதையா வெகு நேரம் சமயந்த வருது சமயம் அதோட சதிசாமாலுதப்பா